15/11/2024 இன்றைக்கி முகவசியம் உங்களுக்கு ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமியில் இந்த மந்திரத்தை இன்றைக்கி சொல்லுங்கள். இந்த நேரத்தில் இந்த முகவசியத்தை நம்ம கொண்டு வரதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது கோவமாக பேச வந்தால் கூட அவங்க உங்கள் முகத்தை பார்த்தோன்னே சாந்தமாக ஆகிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக யாரையாச்சும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த காரியம் நடக்காமல் இருந்தால் கூட நீங்கள் போய் பேசும்போது உங்களுடைய முகத்தினுடைய முகவசியம் காரணமாக அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. இப்போ அந்த மந்திரம் என்ன, எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி பௌர்ணமி நாளுங்க. இந்த பௌர்ணமி நாட்களில் பெண்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுடைய முகம் ரொம்ப வசீகரமாக பிரகாசமாக மாறுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா முகம் எப்போது பார்த்தாலுமே வாடி இருக்கும். முகத்தில் ஒரு லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறதே இருக்காது. சில பேரை பார்க்கும்போது சிரித்து பேசணும் அப்படின்னு தோணுவாங்க. அது அவங்கள பார்த்தாலே நமக்கு தோணும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட நல்லா பழகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணும். சில பேரை பார்க்கும்போது நம்ம அறியாமலே கோபம் வரும். இதுக்கு காரணம் அவங்களுடைய அழகு கிடையாதுங்க, அவங்களுடைய முகத்தில் மறைஞ்சிருக்கும் தரித்திரம். முகம் லட்சணமாக இருக்க வேணும் அப்படின்னா நம்மோட முகத்தில் அந்த மகாலட்சுமி தேவி குடியிருக்க வேணுங்க. அப்படி குடியிருக்கணும் அப்படின்னா முகத்தை பிடித்த உடம்பை பிடித்த பீடை விலக வேணுங்க. முகம் மலர்ச்சியோடு எல்லாருமே நம்மக்கிட்ட பேச வேணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு என்ன மந்திரம் சொல்லுவது அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி குறிப்பாக இந்த ஆன்மீக தகவல்கள் பெண்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளபடி தான் அமையும். பெண்களுக்கு இருக்கும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முகத்தில் இருக்கக்கூடிய தரித்திரம், இதெல்லாமே விலக வேண்டும் அப்படின்னா இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நிலவு உதயமாகும்போது நிலவு வெளிச்சத்தில் நீங்கள் உட்காந்து நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மந்திரம் அப்படின்னு கேள்வி எழுப்பவே வேணாங்க. ஆண்களும் தேவை அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது நம்மோட சாமுத்திரிகா லட்சணத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விஷயம். அதற்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்கள் உச்சரிக்கும் போது எந்த தவறுமே கிடையாது. உங்களுடைய முகத்தில் ஒரு தெளிவு பிறக்குங்க, நல்லதான். அதே மாதிரி நீங்கள் முகம் பொலிவு பெற சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா, ஓம் வெள்ளி என்முகம், வியாழன் என்முகம், திங்கள் என்முகம், திசைகள் மட்டும் என்முகம், காளி என்முகம், காயத்ரி என்முகம், நீலி என்முகம், நீலகண்டி என்முகம், ராமரும் லட்சுமணரும் போல அம்மா தாயே, லட்சுமணர் எல்லோரும் பார்த்தால் போலே, சிரித்த முகமும் சீதா தேவியார் நிற்க சிதம்பர அட்சரத்தின் மேல் ஆணை, 5 எழுத்து பஞ்சாரட்சமும் என் முகத்தில் நிற்கவே ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை வெட்ட வெளியில் அமர்ந்து நிலவு ஒளியில் 108 முறை சொல்லி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த பிரகாசமும் லட்சுமி கடாட்சமும் உங்கள் முகத்தில் தோன்றும். அதில் ஒரு துளி மாற்றமும் கிடையாதுங்க. திரும்பவும் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். ஓம் வெள்ளி என்முகம், வியாழன் என்முகம், திங்கள் என்முகம், திசைகள் 8 என்முகம், காளி என்முகம், காயத்ரி என்முகம், நீலி என்முகம், நீலகண்டி என்முகம், ராமரும் லட்சுமணரும் போலே அம்மா தாயே, லட்சுமணர் எல்லோரும் பார்த்தால் போலே, சிரித்த முகமும் சீதா தேவியார் நிற்க சிதம்பர அட்சரத்தின் மேல் ஆணை, 5 எழுத்து பஞ்சாட்சரமும் என் முகத்தில் நிற்கவே ஸ்வாஹா.
இந்த மந்திரத்தை உங்களால் 108 முறை சொல்ல முடியலனாலும் சரிங்க, உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள். திரும்பவும் ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் இந்த மந்திரத்தை தொடர்ந்து 3 முறை நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு வாட்டி டைப் பண்ணாலுமே நீங்கள் அதுக்கான பலன் இருக்குங்க. உங்களால் சொல்ல முடியலனா இதை நீங்கள் எழுதவும் செஞ்சுக்கலாம். நான் பொறுமையாக சொல்கிறேன். ஓம் வெள்ளி என்முகம், வியாழன் என்முகம், திங்கள் என்முகம், திசைகள் 8 என்முகம், காளி என்முகம், காயத்ரி என்முகம், நீலி என்முகம், நீலகண்டி என்முகம், ராமரும் லட்சுமணரும் போலே அம்மா தாயே லட்சுமணர் எல்லோரும் பார்த்தால் போலே சிரித்த முகமும் சீதா தேவியார் நிற்க சிதம்பர அட்சரத்தின் மேல் ஆணை 5 எழுத்து பஞ்சாட்சரமும் என் முகத்தில் நிற்கவே ஸ்வாகா. மீண்டும் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கலாம். இல்லை இதை மீண்டும் மீண்டும் போட்டு கூட கேட்டுக்கோங்க. ஓம் வெள்ளி என்முகம், வியாழன் என்முகம், திங்கள் என்முகம், திசைகள் 8 என்முகம், காளி என்முகம், காயத்ரி என்முகம், நீலி என்முகம், நீலகண்டி என்முகம், ராமரும் லட்சுமணரும் போலே அம்மா தாயே லட்சுமணர் எல்லோரும் பார்த்தால் போலே சிரித்த முகமும் சீதா தேவியார் நிற்க சிதம்பர அச்சாரத்தின் மேல் ஆணை 5 எழுத்து பஞ்சாட்சரமும் என் முகத்தில் நிற்கவே ஸ்வாகா. இந்த மந்திரத்தை வெட்ட வெளியில் அமர்ந்து நிலவு ஒளியில் 108 முறை சொல்லி பாருங்கள். இல்லை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத பிரகாசமும் லட்சுமி கடாட்சமும் உங்கள் முகத்தில் தோன்றுங்க. அதில் ஒரு துளி கூட மாற்றம் கிடையாதுங்க. அழகான ஒளியை பிரகாசத்தை இந்த பூமிக்கு வெளிச்சமாக கொடுக்கும் சந்திர பகவான் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பார். முகத்திலும் வெளிச்சத்தை கொடுப்பாரு. பௌர்ணமி அன்று 108 முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 48 நாட்களும் தினம்தோறும் 3 முறை இந்த மந்திரத்தை காலை எழுந்தவுடன் சொல்லுங்கள். வெள்ளருக்கு குச்சியால் ஆன விழுது, வெள்ளருக்கு குச்சி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது வாங்கிக்கலாம். ஆழ விழுது, வேப்பங்குச்சி, இதில் ஏதாவது ஒன்றில் உங்களுடைய பல்லை தேய்ச்சி பிறகு வெந்நீரினால் தினமும் முகம் கழுவி வர உங்களுடைய முகத்தில் பொலிவு அதிகரிக்கும். இந்த மந்திரத்தோடு சேர்த்து இந்த முறையும் கையாண்டுக்கோங்க. அதிலையுமே நாளை, அதாவது இன்றைய தினத்தில் வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்றைய தினம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு தருங்க. ஐப்பசி பௌர்ணமியில்தான் சிவபெருமானுக்கு அன்னபிஷேகம் நடைபெறும். ஆக ஒட்டுமொத்த நேர்மறை ஆற்றலும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளை தவிர விடாதீங்க. முகம் வசியம் என்பது அத்தனை எளிதான காரியமல்ல. எவரொருவர் வசீகரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இன்பம் ஒரு துளி அளவும் குறையாது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த மந்திரம் நல்லதை செய்யும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நன்றி.